என்னடா இத்தனை நாள் ஆளக்கானு நினைக்காதீங்க. செமஸ்டர் எக்ஸாம் நடந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இயரோட லாஸ்ட் டே அண்ட் லாஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம். செகண்ட் செமஸ்டரில் லாஸ்ட் எக்ஸாமு அதில் போய்க்கிருப்போம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். நாம் இன்றைக்கி நம்ம நண்பர் கூட வந்தாச்சு பைக்கில். மணி 9:30 தான் எக்ஸாமு. மணி 8:30 தான், 8:45 தான் ஆகுது. நாங்கள் போய் உட்காந்து இதெல்லாம் பண்ணுவோம். கீப் வாட்சிங். மண்டெல்லாம் குழஞ்சிருச்சு, நீட்டாக வந்தோம். போய் கொஞ்ச நேரம் பார்த்து என் கிளாஸில் என்ன அலப்பறை பண்ணுறேன் அதை பார்ப்பாங்க. காலேஜில் கிளாஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே. லாஸ்ட் டே எக்ஸாம். கிளாஸில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். கிளாஸுக்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. ஒருத்தனியே காணா. இங்கே பாருங்கள், ஒருத்தனியே காணா. நம்ம மட்டும் தான் இருக்கோம். இங்கே படிக்கிறதுனா ஒருத்தர் சின்சியராக படிக்கிறாப்புல, இங்கே ஒருத்தர் ரீல்ஸ் பார்த்துக்கு இருக்காப்புல. பாருங்கள் நண்பர்களே, படிக்க அந்த இடத்துல ரீல்ஸ் பார்க்குறாப்புல. கிளாஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஒருத்தனையும் காணா. ஆனால் புக்கு பேக்கு மட்டும் போட்டு போயிருக்கேன். எங்கே போயிருக்கேன் தெரில. படிச்சிட்டேன் போல ரொம்ப. பார்க்கலாம். ஆனால் வந்து கேட்டால் எதுவுமே படிக்கலைன்றாங்க. ஒன்றும் புரியல. பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, கொஞ்ச நேரம் படிப்போம். எக்ஸாமுக்கு போய் எழுதணும்ல, கொஞ்ச நேரம் படிப்போம். பார்க்காதீங்க, புக்கிலலாம் படிக்க மாட்டேன். புக்கே கிடையாது நம்மகிட்ட. ஒன்லி செல்லு மட்டும்தான். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் வரட்டும். பாய், பார்க்கலாம். பாய். லாஸ்ட் டே எக்ஸாம் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து படிப்பாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள்லாம் படிக்க வந்தாலும் எதுக்கு வந்தாலும் தெரியல. காசு கொடுத்து 50,000 ரூபா கட்டுறாங்க. ஒருத்தர் என்னன்னா படிக்க வர சொன்னால் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிருக்கான். இன்னொருத்தர் என்னன்னா சேட்டிங் பண்ணிக்கிருக்கான். இன்னொருத்தர் என்னன்னா பேசிக்கிருக்கான். இன்னொருத்தர் என்னன்னா புத்தகத்தை தொடர்ந்து தேடிக்கிருக்கேன். என்ன தெரியல, படிக்க என்ன தெரியல. இவர் ஏதோ படிக்கிறாரு மக்களே, பாருங்க. அவர் இன்ஸ்டாகிராம் பார்க்கல, இவரெல்லாம் படிக்க வந்தாப்புல. இவர் ஸ்டோரி வச்சுருக்காப்புல. இதெல்லாம் படிக்க வர சொன்னால் எதுக்கு வராங்கன்னு தெரில. இங்கே ஒருத்தர் மூஞ்சி மூடிக்கிறாப்புல. இவர் கொஞ்சம் சை டைப்பு. இவர் வந்துட்டு பாவம், ஏன்னா பீட்ருக்குள்ளே இவருக்கு மட்டும் புதன்கிழமை வரைக்கும் எக்ஸாம் இருக்காங்க. ஒன்றும் முடியல. மாமா அழுகிறாப்புல, அதான் மூடி வச்சு அழுகிறாப்புல. யாருக்கும் தெரியக்கூடாது. பாருங்க மக்களே, இவருக்கு வந்துட்டு 6 7 இருக்குது அரியர். இதை வச்சுக்கிட்டே மோட்டிவேஷன் ரீல்ஸாக பார்க்குறாப்புல, பாஸ் ஆகிடலாம்னு. இப்படி வந்து ரீல்ஸ் பார்த்தா எப்படி பாஸ் ஆகிடுறது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ரீல்ஸாக பார்த்து தள்ளுறாப்புல. இங்கே பாருங்கள் மக்களே, காலேஜ் வந்து இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. ChatGPT பாய்ஸ். ஏஐ ஃபுல்லாக ஏஐ எழுதி போட்டுறதா படிக்க மாட்டாங்க. இங்கே வரைக்கும் ஃபுல்லாக இதான். காலேஜ்லேயே வந்து இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. கடைசி டெஸ்ட்டில் இருந்தாலும் இவங்க மட்டும் தான் தனியாக அப்படியே மனமாக படிக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே கால்குலேட்டர்லாம் வச்சு பாருங்கள். இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும். பார்க்கலாம், அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிறாங்க. நான் இவங்க லாஸ்ட் டெஸ்ட்டுன்றதை காமிக்கிறாங்க. அவருங்க இங்கே வேறு லாஸ்ட் டெஸ்ட்டில் படிக்கிறாங்க. பார்த்தா அவங்க உட்காந்து படிக்கிறாங்க. அதே லாஸ்ட் டெஸ்ட்டில் உட்காந்து இவங்க உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க. எல்லாம் வழங்குவாங்க. எல்லா பேரும் அரியர் இருக்குது. அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. எல்லாம் கேம் தான் விளாட்றாங்க. சரிங்க அவங்களே, போயிட்டு வந்து பார்க்கலாம். எக்ஸாம் எழுத போகிறோம். ஹால் டிக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் ஹால் டிக்கெட் லைட்டாக கிழிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன் இப்படி வாழ்க்கை போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். பாய். எல்லா காலேஜிலும் இந்த மாதிரி இருப்பாங்க. எக்ஸாமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வராங்க. எல்லாரும் வந்து படித்தா அந்த இவன் மட்டும் வராமல் பாருங்க. கடைசியில் தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக்கா அது யார்?